நாமம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. தேவி அம்மா அம்மா திமிக்கிற திமிக்கிற தாளம் விளங்கும் வந்தே துரக்கலானே தாண்டவடி சங்கரி தாண்டவமே சங்கரி தேசிக தோனி தேசிக தோனி சுமதுவானே தேசிக தோனி சுமதுவானே பிரம்மாஜோரக்கலானே சமாஜோரக்கலானே தாண்டவடி சங்கரி தாண்டவமே சங்கரி நாடமங்கல நாடக பூசிட நாடமங்கல நாடக பூசிட பிரம்மாஜோரே கலானி சோமா சுமதரே கலானி தாண்டவனே சங்கரி தாண்டவனே சங்கரி ஜெக ஜெகனே சுபவானே கல்யாணே जगनी सुबवानी कल्याणी जग जननी सुबवानी कल्याणी जग जगनी जग जगनी पांड्य राजकुमारी भवानी अम्मा पांड्य राजकुमारी भवानी अम्मा परमेश्वरी वेणुवरोदर वेद वेदांते नाद स्वरूपिणी वेद वेदांते नाद स्वरूपिणी भवानी कल्याणी जग जगनी नाभिनिल मुனைப்பாட நல்லிசை நீ அருள்வாய் மாயவ சோதரி உமா மகேஸ்வரி मायव चौधरी उमा महेश्वरी मंगलम गुरु राजराजेश्वरी मंगल झूलू राजराजेश्वरी नल दरबार तारे मीनाक्षी नलम दरबार नाविन कुளிர்ந்து நல்லிசை நீ தருவாய் நாவில் உழைப்பாட நல்லிசை நீ அருள்வாய் நாவில் உழைப்பாட நல்லிசை நீ தருவாய் நல தருவாய் திருத்தாயி மீனாட்சி மீனாட்சி மதுரை மீனாட்சி ஐயாவே கணபதியே முனிரே
வாழ்வில் உயர்ந்து விடு அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் எண்ணிலும் உன்னிலும் திருமுக காட்டே சிரிக்குது வேல முகம் பிடி மண்ணில் கூட பொன்னாய் பிளிர் அழகு ஆனை முகம் எண்ணிலும் உன்னிலும் திருமுக காட்டே சிரிக்குது வேல முகம் பிடி மண்ணில் கூட பொன்னாய் பிளிர் அழகு ஆனை முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளிய உலகை காக்க முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளிய உலகை காக்க முகம் எண்ணிலும் எழுத்திலும் எட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்க முகம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெற்றில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன்தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிலத்தில் காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன்தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிலத்தில் காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் வேலைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே சாலைகள் எங்கும் வேலைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வந்த எளியவர் யாவரும் படைக்கும் அண்டத்தை உண்பானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெற்றில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே ஆனந்தமயமா இல்ல தெளிக்க செல்வமும் குவித்தானே அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே ஆனந்தமயமா இல்ல செழிக்க செல்வமும் குவித்தானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன்தானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன்தானே ஈண்டவன் நெஞ்சம் குளிர்ந்திட உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் 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 பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் பாசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கேற்று மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம்
எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் புதுமை உலகம் மலரும் அதில் பொழுதாயவர்க்கு புலரும் புதுமை உலகம் மலரும் அதில் பொழுதாயவர்க்கு புலரும் எங்கும் பால பாடும் காட்டும் நானும் ஒன்றுதானே நாளும் இன்றுதானே பாடும் போது நான் தட்டி காற்று பருவம் நான் வரும்போது ஆயிரம் பாடு பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும் போது நான் தட்டி காற்று பருவம் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ரா போதுதான் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ரா போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராகோலிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினான் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் வா போதுதான் யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ணா கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ணா கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரே ஏத்தி விட்டு ஏண்டி நிற்கும் தன்னந்தனியே அதை போல ஒன்ன தானே நான் பார்க்கிறேன் விதியோடு போது அடி தங்கச்சி குடிகார அண்ணன் இவன் தங்கச்சி பாட்டால சோக தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ரா போதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே என்ன போல வாய்க்காதம்மா வாய் காட்டி விட்டு தள்ளு ஏன் ஏங்கணும் வந்தாலே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரமெல்லாம் ஏன் தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதான் காயானதெல்லாம் கனியாகுதான் இதுக்காக வாழலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ரா போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை
என்னோடு நூலும் இல்ல பின்னோடு வாழும் இல்ல காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா வந்தீங்களா பாருங்க நல்லா செய்தாருங்க வாங்க பாருங்க நல்லா செய்தாருங்க வாங்க பாருங்க நல்லா செய்தாருங்க வாங்க பாருங்க நல்லா செய்தாருங்க பழையப்பனுக்கு வணக்கம் கல்யாணம் செய்த மத்தவங்க உத்தவங்க பெத்தவங்க பெற்றுக்கிட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம் காலையில தொழில் மூட்டை போச்சு மந்த போச்சு கைலாசம் போனவருக்கு கோயில மூட்டை போச்சு மந்த போச்சு கைலாசம் போனவருக்கு வணக்கமே காலையில தொழில் மூட்டை போச்சு கைலாசம் போனவருக்கு வணக்கமே புருஷனே 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 வச்சுக்கிட்ட புருஷன் 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 வச்சுக்கிட்ட புருஷன் 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 சேர்த்துக்கிட்ட புருஷன் 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 புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் வணக்கமே புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் வணக்கமே பொண்டாட்டி 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 ஒளிக பப்பாட்டி நன்றி ஹலோ தம்பி அண்ணே வரும்போதே கோவப்படுற மாதிரி வரக்கூடாது அது என்ன பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிகங்கிறீல அது அப்படி இல்லனே பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க ஏன் அப்படி சொல்றீங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்களானே சொல்லுங்க பொண்டாட்டி வச்சு வாழ்றது ஈஸி எப்படி சொல்றீங்க பொண்டாட்டி வச்சு இந்த வண்டியில கூட்டு போங்களே ஆமா அவர் பொண்டாட்டி அவர் கூட்டிட்டு போற அவருக்கு என்ன அப்படிம்பாங்க விட்டுருவாங்க பப்பாட்டி வச்சு வாழ்றது பெரும் கஷ்டம் எப்படி சொல்றீங்க பப்பாட்டி வச்சு வாழ்றது எப்படி ஆல் ரவுண்ட் காட்ட தெரியும் இதாங்க நான் அப்படிதான் ஒரு பிள்ளைய நான் என்னைய புடிச்சிட்டாங்க சரி நான் நினைச்சேன் இந்த வண்டியில பப்பாட்டி வச்சுட்டு போங்க இந்த ரோட்ல ஆமா இங்க ரெண்டு ஆள் நிக்க அங்க ரெண்டு ஆள் அங்க ரெண்டு ஆள் நிக்க ஆமா ஆமா இன்னும் என்ன பேசுவாங்க இவன் யாருன்னு தெரியல நேத்து வந்த பெட்டிக்கார ஒரு பொம்பளை ஏத்திட்டு போறேன் தம்பி நேத்து வந்த பெட்டிக்காரர் ஆமா ஆமா உங்கள இல்ல அதனால பொண்டாட்டி ஆனா வீடு கட்டிருக்கீங்களா நீங்க கட்டிருக்கேன் வீடு பேச மட்டத்தோட நிக்குமே இல்ல பெருசா நிக்குதா ஆமா அப்போ உங்களுக்கு பொண்டாட்டி ஸ்ட்ராங் அதனால பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் ஒரு செவத்துக்கு வணக்கமே பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் பப்புளுக்கு வணக்கமே இந்த மாட்டிக்கிட்டு கொட்டை இந்த மாட்டிக்கிட்டு சண்டைய கிளி போறதுக்கு வணக்கமே கொட்டை தான் போட்டுக்கிட்டு முட்டை தான் அடிச்சுக்கிட்டு பட்டன போடுறதுக்கு வணக்கமே 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 அப்படி மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கணுமியா ஆமா அருமையான ஒரு வக்கம் மேல ஆமா ஆமா அதற்கு ஏற்றால் போல அருமையான ஒரு ஒளிபெருக்கி அண்ணன் பேர் ஐயனார் ஆடியோஸ் பின்னமலைப்பட்டி ஐயனார் ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றியான வணக்கம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை நாசமாக்கும் மண்ணை நாசமாக்குறாங்களா அப்புறம் என்ன மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் போனவர்களே போகாதவர்களே எங்கே வெளிநாட்டுக்கு சரி மற்றும் வந்தவர்களே வராதவர்களே எங்கே வயசுக்கு சரி வயசுக்கு வரதுனா ஒரு சீக்குனே சீக்கா ஆமா அது சீக்கு இல்லையா பருவ மாற்றம் அடையதே வயசுக்கு வர்றது அப்படியா வயசுக்கு வர்றதுன்னா உனக்கு என்ன தெரியுமா எனக்கு தெரியாதுண்ணே அது வந்து பெண்கள் வயசுக்கு வர்றது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம் எப்படி பெண்கள் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை போட்டிருப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட தேவாங்களா
அம்மனமா தெரிவாங்களா? அதுக்கப்புறம் அம்மனமா தெரிவாங்க. ஊர்ல உதவாங்க விட்டுறாத. ஏயா பருவமடைறதுக்கு முன்னாடி பாவாடை சட்டையோட தெரிவாங்க. சரி. பருவமடைந்த பின்னாடி தாவணி பாவாடை. அப்படி சொல்லுங்க. அப்படி பார்க்கையில பெண்களை பார்த்து போடலாம். ஆம்பளை வயசுக்கு வந்தா எப்படி வயசுக்கு வந்தா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பீங்க. அது எப்படின்னா ஆம்பளை வயசுக்கு வர்றது? அது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? எப்படி? ஆம்பளை வயசுக்கு வந்தா கொட்டையில முடி முளைக்கும். எந்த கொட்டையிலப்பா? தாவாங்கொட்டையில. தப்பா நினைக்க கூடாது. வழக்கமா சொல்லியா? ஆமா. மற்றும் எல்லாருக்கும் உங்கள் இறைவு வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். அதனால அண்ணே நான் ஆரம்பிச்சாச்சு. சரி. பப்பன் வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு போங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க. நாடா முடிஞ்சிருச்சு. அதுக்கா வந்திருக்க? அப்படி யாரும் போயிடாதீங்க. எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும். விடிற வரைக்கும் அவங்க முடிச்சிருந்தாலே நம்ம தொழில் பண்ண முடியும். ஆமா ஆமா. விடிற வரைக்கும் அவங்க முடிச்சிருந்தா நம்ம தொழில் பண்ண முடியும். அவங்க தூங்கிட்டாங்க. ஹலோ. ஆமாண்ணே. ஹலோ. அவங்க தூங்காம இருந்தா நம்ம சிறப்பு தொழில் பண்ண முடியும். அவங்க தூங்கிட்டாங்க. நம்ம குளத்து வேலை பார்த்துட்டு போயிட வேண்டியது. ஆமா ஆமா. இந்த குளத்து வேலை பார்க்கறது பெரிய வேலை. இந்த குளத்து வேலை பாக்குறது எப்படி வேலைங்கறியா? எப்படி சொல்றீங்க? காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. சரி. எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு இருப்பு சட்டி ஒரு கூந்தாளத்தை தூக்கிட்டு போவாங்க. அங்க போய் வெட்டியா பாக்குற. அது போகையில எப்படி போறது? எப்படி போவாங்க? அதாவது அந்த காலத்துலயாவது சேலை. ஆமா. பின்னாடி குஞ்ச வச்சு கட்டினாங்க. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப சுடிதார்னு ஒண்ணு வந்துருச்சு. சுடிதார். அதுக்கு பேண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாரு. என்ன பேண்ட்? தொடை ஒட்டி பேண்ட். லெகின்ஸ் பேண்ட். அத போட்டா உள்ள கப்புறம் வெளியே தெரியுது. அதெல்லாம் பரவாயில்லையே. அத மாட்டிக்குதுங்க. அத மாட்டிட்டு காலைல எப்படி போகுது? எப்படி? அடியே ராக்காய் முக்காய் எல்லாம் வாங்கடி. எங்கடி? அந்த அந்த குளத்துக்கிட்ட வேலை பார்க்கணுமா? ஓவரசர் வந்துருவேன் வீட்டுல எல்லாம் வாங்கடி போலாம் அப்படின்னு போவ. சரி. அங்க போய் வேலையை பாப்பாங்க. அங்கதான் பெரிய கதையே நடக்கும். என்ன கதை? ஊரு கதை பூரா அங்கதான் பேசுவாங்க. எப்படி சொல்றீங்க? ஊர்ல எந்த கட்டுப்பாடு இல்லைன்னா வச்சுக்கவே, ஊர்ல தெரியாத விஷயம் பூரா குளத்து வேலைக்கு போனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படியா? ஆமா. ஒரு 2 பொம்பளை நல்ல வேப்ப மரமா பார்த்து உட்காந்துக்குவாங்க. சரி. ஒரு 2 பொம்பளை உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ஒரு ஆத்தா தலையை விரிச்சு போட்டு உட்காந்துக்க. அந்த ஆத்தா தலையை பார்க்க பேன் பார்க்க ஒரு ஆத்தா உட்காந்துருக்காங்க. சரி. இந்த 2 ஆத்தா என்ன ஒண்ணுங்கிற? என்ன பண்ண? முதல்ல இந்த பேன் பாக்குற ஆத்தா என்ன ஒண்ணு? ஏன்டி செல்லம்மா ஓஹோ அவனடி சுமதி வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு போறேன் யாரடி அப்படின்னு ஒரு குத்து. நறுக்குன்னு ஒரு குத்து. அதுக்கு அந்த அக்கா சொல்லு கீழே உட்காந்துக்க சொல்லு. என்ன சொல்ல? அதை ஏக்கா கேக்குறேன் அவனத்தையே சேர்த்திருக்கானா அப்படின்னா அப்படி ஒரு குத்து. அது ஒரு குத்து. அங்கிட்டு இருந்து ஒரு ஆயா வந்து என்ன சொல்ல? அவன் சின்னவன் பிறந்ததே அவனுக்கு தான் பிறந்தானாம்ல. ஓஹோ அப்படின்னு அந்த குடும்பத்துல குண்டிய கலக்கிட்டு போயிட்டு. சரி. அத்தோட அந்த குடும்பம் குண்டிய தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமா ஆமா. அத மட்டும் இல்ல இந்த கிழவிகளை நம்ப முடியாதியா? எப்படி? கிழவிகளை எப்படி நம்ப முடியாதுங்கற? இப்படிதான் எங்க ஊர் பக்கத்து ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. சரி. கல்யாணம் ஆயி தம்பிக்கு பிள்ளை இருக்கு, அண்ணனுக்கு பிள்ளை இல்ல. அண்ணனுக்கு பிள்ளை இல்ல, அண்ணன் துபாயில வேலை பார்க்கறான். சரி. துபாயில வேலை பார்க்கறான், பிள்ளை இங்க பொண்டாட்டி மாசமா இருக்கு. மாசமா இருந்து வளா போட்டாங்க, பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி. ஆஸ்பத்திரி தம்பி வரவு செலவு பார்த்துட்டு இருக்கேன் வீட்டுல. அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு. ஆமா. சரி. வரவு செலவு பார்த்துட்டு இங்க ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. சரி. இந்த 2 கிழவிய பார்க்க போயிருக்காளுங்க. பிள்ளை பிறந்த பிள்ளைய பார்க்க போன கிழவி என்ன பண்ணா? ஒரு பாலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு பழத்தை வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருமா பொள்ளாருமான்னு கையில 10 காசை கொடுத்துட்டு மூடிட்டு வரணும்ல. அப்புறம் இங்க போய் பேசுறது. அங்க போய் எப்படி பேசுறது? என்ன பேசுனாங்க? அப்படியே சாடியில அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குன்னு ஒரு சொடக்குதான் போச்சு. அத்தோட அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் ஏன்டா நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து என் நிலத்துல உழவு ஓடிட்டேன்னு அவங்க சண்டை. பங்காளி சண்டை. அப்பெல்லாம் 2 நாள் வந்திருக்கோங்க. வணக்கத்தை போட்டு பின்னாடி கதைக்கு போயிருவோமா? கண்ணால நாடகத்தை பார்த்திருங்க, காதால பாடுவதை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால கதைகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திருங்க, காதால பாடுவதை கேட்டிடுங்க. ஒன்னு சொன்னது போல அமைதியா உட்காருங்க. நாடக சகோதரிகளே வணக்கமுக்கு. கண்ணால நாடகத்தை பார்த்திருங்க. தொந்தரவு கொடுக்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க. இந்த லைனை கூர்ந்து கேட்கணும்னே. என்ன படிச்சேன்? என்ன மச்சிங்க? பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. என்ன காரணம்? அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்படிதாங்க முந்தா நாள் இழுப்பூர் பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. இழுப்பூர் பக்கம் நாடகம் போய் நாடகம்ல ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஆரம்பிச்சா முன்னாடி கும்பலே இல்ல. சரி. முன்னாடி கும்பல் பூரா பின்னாடி கட்டிக்கிட்டு ஏறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நம்ம டான்ஸ் காரப்புல சட்டி மாற்ற இடம். எங்க
எங்க நீ ஆண்டு அழுகிட்டு இல்லையா எங்கன்னு எந்த ஊர்லன்னு கேட்டேன். நேத்து போன முந்தா நாள் போன இருப்பூர் பக்கம். சரி சரி. பின்னாடி கூட்டம் ஏறுது. அங்க இருந்து ஊர் நாட்டாம நடந்து வந்தாரு. சரி. வந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நாடகம் முன்னாடி நடக்குதா பின்னாடி நடக்குதா ஊர் பேரை கிடைக்கான்னு பாக்குறீங்களா? எடுவட்ட பயில போங்கல முன்னாடி. சரி அப்படின்னு பூராத்தை வரட்டி விட்டாரு. இவர் வருவாருன்னு பாத்தியா? இவர் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாரு. அடடா இது நல்லா இருக்கு. அதனால சிறுசை நம்ம கூட பெருசை நம்ம கூட. ஆமா. பின்னால போகாதீங்க பின்னாடி போகாதீங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க பாத்துருக்கு காதால பாடுவது கேட்டிருக்கு. அப்படிதான் இருக்கணும். அருமையானது. ஆல்ரவுண்டுக்காரர் சேர்ந்தானா போச்சு. அந்த அண்ணன் பொழுது போச்சு கத்தி நம்மள கொன்னு கொலையாத்துடுவாங்க. ஆமா. ஏப்ப உங்ககிட்ட கல்யாணம் ஆயிருச்சா? பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் உங்களுக்கு மயில கூட ஆகாது. ஏன்னு கேப்பிய என்ன காரணம்? செத்த மாட்டே இந்த வாங்குறாங்களா அந்த மாதிரிலாம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி என்ன பத்தி ஆத்தாளா உட்காந்துருக்கீங்களே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமாத்தா? காலையில எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பிய? இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற பொம்பளை அப்புறம் கை தூக்குங்க பாப்போம். சாணி போடவா? சாணி தெளிக்கப்பா. அந்த காலத்துல எப்படின்னு கேப்பிய 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாச கூட்டி பண்டு பாத்திரம் விளக்கி சாணி தெளிச்சு கோலம் போட்டு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு ஒத்தியை பார்த்துட்டு அப்புறம் தான் வேலைக்கு போவாங்க. ஆமா ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்படி இப்ப போய் படுத்துக்குதுங்க. சரி. எந்திரிக்கிறதே காலைல 11 மணிக்கு தான் எந்திரிக்குதுங்க. அது எந்திரிச்சு என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுதுங்க? புருஷன் படுத்து கிடப்பேன். இப்படி காலைல ஒரே உத புருஷனுக்கு மரியாதை. காலைல அப்படி எட்டி உதச்சு மயில போய் காபி போட்டு எடுத்துருவா. புருஷன் போய் பொண்டாட்டி காபி போட்டு எடுத்து காலம் மாறி போச்சியா. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல கற்பழிப்பு, கேஸ், பாலியல் பலாத்காரம். இதுக்கு முழு காரணம் யாரு? நான் என்னை பொறுத்தளவு பெண்கள் தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க? யாரும் கோச்சுக்காதீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லுவேன். ஏக்கா எங்க போற? ஏக்கா எங்க எந்திரிச்சு போற? கோச்சுக்கிட்டாங்கப்பா. ஏக்கா சேப்பு சொல்ல. ஏக்கா அட கீழே உட்காருக்கா. டேய் ஏக்கா சேப்பு சொல்லலப்பா. சுடிதார் போட்டிருக்காங்கப்பா. அங்க வரப்ப அங்க ஒரு அக்கா போகுது. பெண்கள் தான் முழு காரணம் நான் சொல்லுவேன். சரி. ஏன்னு கேப்பீங்க? அந்த காலத்துல பருவமழைனால பாவாடை தாவணியா. ஆமா. இந்த காலத்துல சுடிதார கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நைட்டின்னு வேற கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. அன்னைக்கு பார்த்தா ரேஷன் கடையில எங்க ஊர் ரேஷன் கடையில ஒரு கிழவி நைட்டியை போட்டுட்டு வருதியா. இது என்னத்தான்னு கேட்டா இதுதான் நைட்டி. வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்குது, கலகலன்னு இருக்குது அப்படிங்குது. சரி. அந்த பேண்ட மாட்டிக்குது, லெகின்ஸ் பேண்ட மாட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்குதுயா. சரி. நம்மால போய் பாப்பேன். நம்ம பையில போய் பாப்பாங்க. ஆமா. 2 நாள் பாப்பாங்க, 3ஆம் நாள் நம்பர் வாங்கிட்டு வந்துருவாங்க. நம்பர் வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் 5 நாள் பேசுவாங்க. சரி. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணுவாங்க? லவ் பண்றேன்னு சொல்லி காட்டுக்கு ஏத்திடுவாங்க. காட்டுக்கு ஏத்துனதுமே அந்த பிள்ளை மாசமாயிரும். அத்தோட அவங்க மாசமானதுமே அவங்க வீட்டுல புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமா. இது மாதிரி எங்க பார்த்தாலும் நடக்குது. நம்ம ஊர்ல அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்துட்டாலுமே சாமிக்கு ஒரு வணக்கம் போட்டுருவோம். ஏன்னா சாமி நம்பிக்கை இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களானே? எனக்கு இருக்குப்பா. உங்களுக்கு இருக்கு. ஆமா. சில பேர் சாமி இல்ல அப்படிம்பாங்க. சாமி இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு சாமி இல்ல. நானு ஆமா. எப்படி சொன்னாரு? எப்படி? இந்த இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லிம் மதம் 3 மதத்தை சார்ந்தவங்களும் தந்தை பெரியார பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போயிட்டு ஐயா அது மாதிரி நீங்க நல்ல புதறிவா சொல்றீங்க. சரி. மக்களுக்கு நல்ல கருத்தா சொல்றீங்க. இந்த சாமி இருக்குதுங்கிற நம்புறீங்களா நம்பலன்னு கேட்க. சரி. நம்பலன்னு கேட்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? இந்து மதத்தை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படிங்க. சரி. இந்து மதம், நீங்க யார கும்பிடுறீங்க அப்படிங்க. இது மாதிரி நாங்க முருகனை கும்பிடுறோம். சரி. மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்க. சரி. அடுத்து முஸ்லிமை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க யார கும்பிடுறீங்க? சரி. நாங்க அல்லாஹ்வை கும்பிடுறோம். மத்தபடி யாரு இருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரி. அல்லாஹ் நாங்க பரிபூர்ணமா
பரிபூர்ணமா கும்புறோம்னு சொல்ல அடுத்து கிறிஸ்துவ மதத்தை கூப்பிட்டு கேக்குறாரு. சரி, நீங்க யார கும்பிடுறீங்க? நாங்க இயேசுநாதரை கும்பிடுறோம். சரி, மத்தபடி இந்த அல்லாஹ் முருகன் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்க. அப்பதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீங்க 3 பேரும் ஆளுக்கு ஒண்ணு பேன கேட்டா முருகன் இருக்காரு, அல்லாஹ் இருக்காரா, இயேசு இருக்காரா இல்லங்கிறேன். அவனை கேட்டா அல்லாஹ் இருக்காரு, இயேசு இருக்காரா, முருகன் இருக்காரா தெரியலங்கிறேன். அவனை கேட்டா இயேசு இருக்காரு, அல்லாஹ் இருக்காரா, முருகன் இருக்காரான்னு தெரியலங்கிறேன். சரி, ஆக மொத்தம் நீங்க 3 பேருமே ஒரு வகையில இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, நான் மொத்தமா இல்லன்னு சொல்லிட்டேன். தந்தை பெரியார் சொல்லிருக்காரு. தந்தை பெரியார்ட்டே நடந்த நிகழ்வு. சரி, அதனால அந்த சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு பின்னாடி நம்ம கதைக்கு போவோமா? சாமி அழைச்சுமா? சாமி அழைச்சு பாத்துருவோமா? சாமி அழைக்கிறீங்களா? சாமி அழைப்போம். அப்பூர்காரெல்லாம் சாமி அழைச்சா எப்படிங்க வரும்? சாமி அதெல்லாம் வருமியா? நான் தெய்வத்து பிள்ளை. சாமி அழைச்சா அதெல்லாம் வரும். அப்பூர்கார சாமி அழைச்சா வராதுங்க. வரீங்க. இப்ப வந்துருச்சுன்னா என்ன சொல்றீங்க? வந்துருச்சுன்னா எங்க 4 வித்து சம்பளம் உனக்கு. சரிங்க. பல்ல அப்படின்னா பல்லனா என் 10 நாள் சம்பளம் உனக்கு. இந்த ஊர்ல நான் மொட்டை குண்டியா வர்றேன். ஏய், மொட்டை குண்டியா ஓடுறியா? அதை யார் சகிக்கிறது? பார்த்து யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க வேணாம். அதனால சாமி அழைச்சு பாத்துருவோமா? அழைச்சிருவோமா? இருங்க. பப்புன்காரு சாமி அழைச்சா சாமி வருங்க. கை தூக்குங்க. அத்தா, ஆமா தூக்குங்க பாப்பா. பப்புன்னு சாமி அழைச்சா சாமி வருங்கிற ஆயம் பண்ணி கை தூக்கு. கை தூக்குங்க பாப்பா. இல்ல, எனக்குன்னு ஒரு ஓட்டு கூட இல்லையா? ஆஹா, என் சிங்கம் பூரா இங்க நிக்குது. அது ஒரே ஆளுங்க. டெபாசிட் இழந்துட்டீங்க. டெபாசிட் இழந்துட்டீங்க. சிங்கத்தை இப்ப உஸ்காட்டினா பூராவதுக்கு இப்ப சாமி வந்துடா. இப்ப பூராவதையும் சாமி அழைக்கிறேன் பாரு. அழைச்சு பாத்துருவோமா? ஆதிகளிடமனே நீலவேக வண்ணா, நீலவேக வண்ணா, நீலவேக வண்ணா, உன்னை எந்த இடத்தில் தான் வரவழைத்து வரவழைத்து வரவழைத்து. ஆதிகளோனே நீலமேக வண்ணா, நீலமேக வண்ணா, நீலமேக வண்ணா, உன்னை அந்த இடத்தில் வரவழைத்து வரவழைத்து வரவழைத்து. ஐயா ஊதினார் செங்குழலே எங்க உலகளந்த மாயவனே மாயவனே மாயவனே. ஊதினான் செங்குழலே நீ உலகளந்த மாயவனே மாயவனே மாயவனே. மக்கள் எல்லாம் காத்திருக்கு. ஏ மாறு நாட்டு கருப்பு வாடா, மாறு நாட்டு கருப்பு வாடா, மாறு நாட்டு கருப்பு வாடா, மாட நாட்டு கருப்பு வாடா. இந்த சனங்கள் எல்லாம் காத்திருக்கு. ஓ சன்னதியே விட்டு வாடா, சன்னதியை விட்டு வாடா, சன்னதியை விட்டு வாடா, சன்னதியை விட்டு வாடா. எல்லா ஒரு கோயிலில, எல்லா ஒரு கோயிலிலும் எண்ணெயில விளக்கறியும். ஓஹோ, எல்லா ஒரு கோயிலிலும், எல்லா ஒரு கோயிலிலும் எண்ணெயில விளக்கறியும். திருவாழ்ந்தூர் ஸ்ரீ மலையாள கருத்தணி சாமியிலே கோவிலிலே பச்சை தண்ணியிலே விளக்கு நின்னறியும். பச்சை தண்ணியிலே விளக்கு நின்னறியும். யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்காது, மேடைக்கு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க திரும்ப போட்டுக்கிறோம். தயவு செய்து இந்த தலையில முக்காடு போட்டிருக்க ஆயால எடுத்துரு. இந்த முக்காடு போட்டுதுன்னா எனக்கு பிடிக்காது. நான் கீழே வந்து நான் போச்சு. அதனால அழைச்சிருவோமா? அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்காதங்க 7 பேர் அழைக்கட்டுமா. 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 நல்ல முகத்தழகி அழைக்கட்டுமா, அந்த மனப்புறத்து காளியதா அழைக்கட்டுமா. அந்த நல்ல முகத்தழகி அழைக்கட்டுமா, மனப்புற காளி ஒண்ணு அழைக்கட்டுமா. குங்குமத்தழகி அழைக்கட்டுமா, அந்த கொல்லங்குடி மாரியதா அழைக்கட்டுமா. குங்கும பட்டழகி அழைக்கட்டுமா, கொல்லங்குடி மாரியம்மா அழைக்கட்டுமா. அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்காதங்க 7 பேர் அழைக்கட்டுமா. அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்காதங்க 7 பேர் அழைக்கட்டுமா. சந்தா சமய ஊர அழைக்கட்டுமா, அவ சாதித்த கண்ட ஊர அழைக்கட்டுமா. நாங்க செல்லக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா. அழைக்கட்டுமா தாயே. விடுமா 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 விடுமா, பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுங்க, விட்டுருக்கா விட்டுருக்கா விட்டுருக்கா. சாமி வந்தா மேடைக்கு விட்டுருங்க. ஓய் ஏ பப்புனு, என்னப்பா அந்த அம்மாவுக்கு சாமி இல்லையா? அப்புறம் ஒரு சைடா உட்காந்து நெளியுதியா? நெளியுதா? அட ஏமா சொல்லிட்டு செய்யுங்கம்மா. நீ ஏமா பண்ண கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேனா இல்லையா? அந்த அம்மா ஒன் சைடா உட்காந்துக்கிட்டு நெளியுது. நல்ல வேளை எலுமிச்சம்பழம் இருந்து விட்டு எரியல. நானு விட்டு எரிஞ்சா மண்டை போயிருக்கும் உனக்கு. அதனால இங்கிட்டு பாத்துருவான்.
கிளம்பிட்டாளா யாத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா யாத்தா கிளம்பிட்டாளா நல்ல நல்ல குதிரை ஏறி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா தா கிளம்பிட்டாளா வெள்ள நல்ல குதிரை ஏறி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா யாத்தா கிளம்பிட்டாளா ஆஹா அடடடடா யாரப்பா பிள்ளைய பிடிச்சு ஆட்டுற யாரு சாமி யார் ஆட்டுறது சொல்லுப்பா சொல்லுப்பா தெக்க ஓடி பார்த்தேன் சரி செப்பா மலங்காடா கிடக்குடா ஆஹா சரி பயந்துகிட்டு ஓடியாந்துட்டேன் செப்பா டேய் சரி வடக்கே ஓடி பார்த்தேன் பூரா பைபாஸ் ரோடு அடடா வண்டி காரு பஸ் எல்லாம் வேகமா போகுது சரி விரண்டுகிட்டு ஓடியாந்துட்டேன் அதுதான் போகுதுன்னு கிழக்கே ஓடுனே சரி கிழக்கே ஓடுனா பூரா இருட்டா கிடக்குடா ஆஹா ஒரு லைட் கூட இல்ல சரி பாதகத்தி மயங்க லைட் போடாம வச்சிருக்காங்க அட பாவிகளா அதுதான் போகுதுன்னு மேரிக்க போனேன் இப்ப மைசெட்டுக்காரங்க செய்வன வைக்க போறேன் பாருப்பா சரி சரி மேரிக்கே ஓடுனே மேரிக்கே ஓடுனா சரி என்னன்னு கேக்குற என்னன்னு சொல்லுப்பா என்னன்னு கேக்குறீனா என்னன்னு சொல்லுப்பா பொட்ட நாய் புறா சிலை நாயை கோத்துக்கிட்டு தெரியுதுடா டேய் அப்பா வந்திருக்கிறது யாருன்னு கேள்ற யாருப்பா வந்திருக்குது யாருப்பா ஒக்கா புருஷன்டா ஊரு திரண்டுருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு குட்டி ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு கட்டணை கட்டழகி பாண்டிச்சாமி நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டழகி இந்த நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டழகி ஊரு திரண்டுருச்சு குட்டி ஒத்துமையா ஆயிருச்சு குட்டி ஒத்துமையா ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு கட்டணை கட்டழகி நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டழகி இந்த நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டழகி தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே ஒரு தன்னானே தன்னானே தானே அடியே அடிச்சிருச்சு அத்தில செல்லாட்டரி அவசரமா உள்ள வச்சு புட்டடி அடிச்சிருக்கு 5 லட்சம் லாட்டரி அடி அவசரமா உள்ள வச்சு புட்டடி அடியே அடிச்சிருச்சு 10 லட்சம் லாட்டரி இப்போ அவசரமா உள்ள வச்சு புட்டடி என்னோட ராசி நல்ல ராசி எப்போதும் பெரியவங்க ஆசி அத்த மக ராசி ஒரு முழுக்க பேசி தொட்டி வேணும் தொட்டி வாசி பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியின வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியின வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நான் உண்மையே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே நீதி நேர்மை காக்கின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல அங்க இல்ல நாங்க எல்லோரும் விளையாட்டு பிள்ளை பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா ஏ ஆத்தா தோரமா மாரியா பாத்தா பக்கமலே பொரியா குலசாமி கோவிலுக்கு அங்கே போராடமா போறவளே ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விதிய விட்டு கீழே இறங்கி கீழே இறங்கி ஓ விதிய முடிக்க போரு நானே தானே ஒரு நானே தானே நீ தானே வாடுறேன் பிரபா தண்ணி போட்டுக்கிட்டு என்ன வாடுறேன் அடி ஆத்தே என் ஆடி மாச காத்தே மனச மாத்தி போட்டே மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுத்தா பண்ணு போது தெரிஞ்சுக்கிட்டே இப்போ நல்லாத்தா அடி என்னடி ரக்கம்மா வல்லாக்கு நெலிப்பு என்ன சொல்லுங்குதடி அடி வல்லாக்கு மூக்குத்தி மாணிக்க சகப்பு மச்சான இழுக்குதடி பசமுள்ள பணியடி படுக்கட்டும் பரவலரி பாட வினையாக நான் வேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா
பிடிக்க வந்தவளே கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவளே ஆசை கொத்தமல்லி ரோய் மாமா கொஞ்சதலி ஆசை கொத்தமல்லி ரோய் மாமா கொஞ்சதலி குடும்பம் சேர்ந்து நம்ம ராஜா ராணி அட்ட பாக்க குடும்பம் சேர்ந்து நம்ம ராஜா ராணி அட்ட பாக்க ஒரு கூட்டத்துக்கு ஏலேலோ நீ கும்பிட்டு தாமனுக்கு ஏலேலோ மயிலாடும் பறையில் நாங்க ஆடி இருக்கோம் பரமநாட்டு பொட்டலில் கடலும் வாங்கி இருக்கோம் போகாத ஊரும் இல்லை நாங்கள் வாங்காத பேரும் இல்லை போகாத ஊரும் இல்லை நாங்கள் வாங்காத பேரும் இல்லை நாங்க போகாத ஊரும் இல்லை நாங்க இப்போ வாங்காத பேரும் இல்லை திருவாழ்ந்தூர் ஸ்ரீ மலையான் கந்திரி விழாவை முன்னிட்டு வி ராமையா பச்சையம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் ஸ்ரீ அழகு பார்மசியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பிரார்த்தனை நாடமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார பண்ண கலையரங்கில் மதுரை வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி என்று சொல்லப்பட்ட ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் புண்ணிய புராண சமயம் அதிவிமர்சனம் நடைபெற உள்ளது. இந்நாடகத்தில் பங்கு பெறும் நடிகர்கள் பின்வருமாறு: நாடக உலகின் நவரச நாயகன், மக்கள் மனதில் தனக்கு நிகராக வெற்றி கொடி நாட்டி வரும் அன்பு அப்பார் எங்களது வல்நாடு கைகாட்டி அறியாமை உள்ள வெள்ளைக்கம்பட்டியைச் சேர்ந்த யூடியூப் புகழ் பெற்ற ஏ.கே. பெரியசாமி அன்பு அப்பார் அவளது மனையிலே வெள்ளச்சாமியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். மனம் என்னும் மேடை மேலே சிலையுண்டு ஆடுது, குயிலுண்டு பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் உண்டு ஆடுது, இசை உண்டு பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? காலையில தலை எண்ணி 10 ரூபா கொடுத்து போய் கை தட்டுங்க. இவரது மேடையில் ஆல்ரவுண்ட் வாசித்து கொண்டிருக்கும் அன்பு மாமார் மனோஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க. யார் கை தட்டலையோ இது ஆமா, அந்த யார் கை தட்டலையோ அந்த ஆத்தா இருந்தா நான் எதுவும் சொல்லல. இவரது மேடையிலே தாளம் வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை மணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க பாப்போம். அண்ணே மைசெட் பேர்னே ஐயனார் ஆடியோஸ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்ன வானே பொன்னாடை போத்து ப்ரோ, உன்கிட்ட பேசணும். பொன்னாடை போத்து வாங்கி பொன்னாடை வாங்கி இப்படி இப்படி வா ப்ரோ. இது என்ன ப்ரோ மண்டை பாத்ரூம் கலர் ப்ரெஸ் மாதிரி எங்க ஊர்ல அப்படிதான் இருக்கு. என்ன யூடியூப் அது யூடியூப் பேர் நானே ஹலோ பொன்னி ஸ்டுடியோ யூடியூப் அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போத்து விழா இல்லை அப்படியே போட்டுமா? பெரியசாமியா பெரியசாமி ஹலோ பெரியசாமி அப்புறம் வருவாரு. ஆமா அவர் வரும்போது ஹலோ, இங்கு சிறந்த முறையில் சிரிப்பு நடிகராக நடித்து கொண்டிருக்கும் உங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கும் அருமை தம்பி வேல்முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கைத்தட்டுக்குமா எல்லாரும். இவர் பப்பூனு இவர் என்னடா பொன்னாட போறாரா கோடி ஓடுறாராடா? பொன்னாடி எங்களுக்கு எல்லாம் பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்திய ஒவ்வொரு முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். அதனால் அண்ணே அதற்கு கான குயில் கவியிசை தென்றால் அன்பு சகோதரி எங்களது மேட்டுக்கடையை சேர்ந்த சந்தானலட்சுமி அவர்களது மடியிலே வெள்ளையமலா தொண்ட காத்து கொண்டிருக்கிறார். ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ